அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ட்ரேடிங் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸாக இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது ஏன் அதை நான் அப்படி சொல்கிறேன், அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பற்றி நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கும். இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இதை எந்த தரப்பு மக்கள் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பர்மனெண்ட் ஜாபில் இருக்கீங்க, அது கவர்மெண்ட் ஜாபாவோ இல்லை ப்ரைவேட் ஜாபாவோ எதுவோ வேணுனாலும் இருக்கலாம். உங்களால் டெய்லி மார்க்கெட் வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் மந்த்லி உங்களோட கேபிட்டலில் மினிமம் 3 to 4% ப்ராஃபிட் வர மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோட வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 90% மேலே தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு ப்ராஃபிட் வரத்துக்கு 90% உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு அதிகம், ஒரு 10% தான் உங்களுக்கு லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட அர்த்தம். அடுத்தது, இதுவே நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, வீட்டில் இருந்துக்கிட்டே ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது செட் ஆகும். டெய்லி ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு கிடைக்கிற டைமிங்கில் ஸ்கேல்பிங் மெத்தடில் ட்ரேட் பண்ணலாம். அதாவது ஸ்கேல்பிங்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுத்துகிட்டு ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு அவங்களோட டோட்டல் கேபிட்டலுக்கு பர் டே 2 to 3% அவங்களால ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி ட்ரேடை ஏர்ன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவாங்க, ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவாங்க. அதே போல் நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டை லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஸ்டாக்கில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக நீங்கள் எந்த ட்ரேடிங் பண்ணாலும் சரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிக்கணும். லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் என்டர் ஆகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் கிடைக்கும். அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணுங்கள். பல பேர் செய்கிற பெரிய தவறு என்னென்னா, ட்ரேடிங்கை ஒரு லாட்ரி மாதிரியும் இல்லைனா இதை வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரியும் தான் பார்க்குறாங்க. அதாவது ₹1 போட்டால் ₹2 வருமா, இல்லை ₹2 போட்டால் ₹4 வருமா அப்படின்னு நினைக்கிறது தான். இது ரொம்ப பெரிய ஒரு தப்பான விஷயம். எந்த பிஸ்னஸ்லையாவது நீங்கள் முதலீடு பண்ண அமௌண்ட்டு ஒரே நாளில் அல்லது 2 அல்லது 3 நாள்லையோ டபுள் ஆகுமா இல்லை ட்ரிபிள் ஆகுமா, ஆனால் இதை வந்து ட்ரேடிங்கில் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்காம ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், நம்ம எந்த அளவுக்கு கேபிட்டல் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த கேபிட்டலுக்கு பர் டே இல்லைனா பர் வீக் இல்லைனா பர் மந்த் எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டோட நீங்கள் அப்ரோச் பண்ணால் தான் அதே போல் ட்ரேடிங்கில் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ரேடிங் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணால் நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakh நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு க்ராசரி ஷாப்பு ஓப்பன் பண்ணுறோம், ஓகேவா? அதுக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து 1 lakh ஆகிடும். அதோட இன்டீரியருக்கும் அதோட ஃபர்னிஷிங் ஒர்க்குக்கும் கிட்டத்தட்ட 50,000 ஆகிடும். பில்லிங்க்கு சிஸ்டம்க்கும் அப்புறம் அந்த பிரிண்டருக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 50,000 ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மினிமமாக கோட் பண்ணுறது, ஓகேவா? பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 8 lakhs இருக்கும். அந்த 8 lakhsக்கு வந்து நம்ம ஸ்டாக்கை வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி 3% வந்து டேர்ன் ஓவர் ஆகுது இந்த ஷாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 25,000க்கு உங்களுக்கு டேர்ன் ஓவர் ஆகும். அதில் உங்களுக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்குது, ஓகேவா? டெய்லி அந்த டேர்ன் ஓவரில் 20% ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 5,000 இருக்கும். ஸோ நீங்கள் 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 5,000 ப்ராஃபிட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.5. அதாவது டெய்லி நீங்கள் 1% கூட நீங்கள் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணல, 0.5% தான் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அதிகமாக ஒரு நாளைக்கு 10,000 ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரியே வச்சுக்கோங்களேன். இந்த க்ராசரி ஷாப் ஓப்பன் பண்ணி 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது அப்படியே டபுளாக உங்களுக்கு நல்ல ஷாப்பு நல்ல பீக்கில் இருக்குது, நல்ல ஷாப் உங்களுக்கு ரன் ஆகுது அப்படின்னா உங்களோட டேர்ன் ஓவர் வந்து 50,000 இருக்கட்டும், உங்களுக்கு ப்ராஃபிட் 10,000 இருக்கட்டுமே. ஸோ 10 lakh
நீங்கள் 10,000 ப்ராஃபிட் அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1%. ஓகேவா? ஸோ ஒரு பிஸ்னஸ்னு நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1% அப்படிங்கிறதே உங்களுக்கு போதுமான அளவுக்கான ப்ராஃபிட் தான். ஸோ இதே பேசிஸில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் இந்த மெத்தட் மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி 1% இல்லை 2% ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிட்டு நல்ல முறையில் டிசிப்ளினோடு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 20 நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கும். ஓகேவா? சனி ஞாயிறு 2 நாள் பார்த்தீங்கன்னா லீவு. ஸோ வந்து கிட்டத்தட்ட 22 நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒர்க்கிங் டேஸ் இருக்கும். அதில் டெய்லி 1% அப்படின்னாலே 22 டேஸ்க்கு 22% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். கிட்டத்தட்ட 4 அல்லது 5 மாதத்துலேயே உங்களோட கேபிட்டலை பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் ஆக்கிட முடியும். இந்த மாதிரி டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக 1% ப்ராஃபிட் எடுத்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி டிசிப்ளினாக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இது ட்ரேடிங்கில் சைக்காலஜிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல பேராசைங்கிறது படவே கூடாது. ஒரே நாளில் நான் டபுள் ஆக்கணும், 10 லட்ச ரூபாயை ஒரே நாளில் நான் 20 லட்சம் ஆக்கணும், இல்லை 15 லட்சம் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ டிசிப்ளினாக நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸ் மெத்தடில் இதை வந்து அப்ரோச் பண்ணுறீங்க, இதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ஸோ ட்ரேடர் எல்லாருமே கொஞ்சம் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லபடியாக இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் போகும். இப்போது இந்த ட்ரேடிங்கில் இந்த ஸ்கேல்பிங்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த மெத்தடை இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டரில் நம்ம பில்ட் பண்ணி பார்ப்போம். அது எப்படின்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டிருப்பாருங்க. இப்போது இதில் வந்து நிஃப்டியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செக்மெண்ட்டில் ஆப்ஷனு இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டு எக்ஸ்பைரி இது வந்து கம்மிங் தேர்ஸ்டே வந்து இது எக்ஸ்பைரி 23 ஜூனு. அது வந்து இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் 15,638 இருக்கனால நான் 15,600 வந்து இது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ண போகிறேன். பை பண்ணிக்கிறேன். எத்தனைனா 20 லாட்டுங்கிறது பார்த்திங்கன்னா 1000 குவான்டிட்டி. ஏன்னா ஒரு லாட் சைஸுங்கிறது இங்கே 50 குவான்டிட்டி. ஸோ நான் வந்து 20 லாட்டு பை பண்ணுறேன். ஸோ 1000 குவான்டிட்டி. ஆப்ஷன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 120 ரூபா. ஓகேவா? ஸோ 1000 × 120 1000 × 120 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கான கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1,20,000 இருக்கும். இப்போ நான் ஆட் பொசிஷன் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 20 லாட் பை பண்ணுறேன். 23 ஜூன் 2020ங்கிற எக்ஸ்பைரியில் 15,600 கால் ஆப்ஷனா. ஓகேவா? 120.8 இது வந்து என்னோட ஆப்ஷன் ப்ரைஸு. ஓகேவா? 20 லாட் நான் பை பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் என்னோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1,20,800 இது வந்து என்னோட ப்ரீமியம். ஓகேவா? இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து மாடிஃபை பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் 120.8 இந்த ஆப்ஷன் ப்ரைஸில் 20 லாட் பை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஜஸ்ட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் 126க்கெலாம் இந்த ட்ரேடை விட்டு எக்ஸிட் ஆகிடுறீங்க. ஓகேவா? 120.8 கிட்டத்தட்ட இது வந்து 121 நீங்கள் அஷ்யூம் பண்ணிங்க. இந்த இடத்துலேருந்து 5 பாயிண்ட்ஸ் மேலே போனோடனே ஓகேவா 126க்கெலாம் நீங்கள் ட்ரேடை விட்டு எக்ஸிட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள். பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 5,200. ஓகேவா? உங்களுக்கு நேர்லி கிட்டத்தட்ட 4% கிட்டத்தட்ட 5% உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? 1,20,000 நீங்கள் வந்து இது ப்ரீமியம் போட்டிருக்கீங்க. உங்களோட கேபிட்டல் வந்து 1,20,000. உங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5,000 தான். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் வெறும் 5 பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் ட்ரேட் 5 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனதுமே நீங்கள் உங்கள் ட்ரேட்லேருந்து வெளியில் வந்துட்டீங்க, எக்ஸிட் ஆகிட்டீங்க. ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஸ்கேல்பிங்னு சொல்லுவாங்க. 5 பாயிண்ட்ஸ் இல்லை 10 பாயிண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல இதுவே 130ன்னு வச்சுக்கோங்களேன். 130.8 கரெக்டாக 10 பாயிண்டில் நீங்கள் இந்த ட்ரேடை விட்டு எக்ஸிட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நியர்லி 10,000 இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் ஸ்கேல்பிங். ஜஸ்ட்டு 5 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ்னால் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ட்ரேடை விட்டு நீங்கள் வெளியில் வந்துடணும். இது வந்து எந்த டைமில் பண்ணால் கரெக்டாக மார்க்கெட்டோட டைரெக்ஷனை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட் வந்து கரெக்டாக அப் சைடு தான் போகும் இல்லை டவுன் சைடு தான் போகும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப் சைடாக போகிறப்ப நீங்கள் இந்த கால் ஆப்ஷனில் சூஸ் பண்ணிக்கணும். டவுன் சைடில் போகும்போது இந்த புட் ஆப்ஷனில் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரேடு மாறும். ஓகேவா? நீங்கள் அதே போல் நீங்கள் சப்போஸ் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் நீங்கள் வந்து மேலே போகணும்னு நினச்சி கீழே வந்துருச்சு அப்படின்னா இப்போ 110.8 கொடுக்குறோம் பாருங்கள். எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டோ அந்தளவுக்கு உங்களுக்கு
லாஸும் வந்துடும். இப்போ பார்த்தீங்களா 10,000 உங்களுக்கு லாஸ். 1 lakh கேபிட்டல் போட்டு 10,000 உங்களுக்கு லாஸ், கிட்டத்தட்ட 10% லாஸ். அதனால் மார்க்கெட் கரெக்டாக எந்த டைரெக்ஷனில் போகுது, மேலே போகுதா கீழே போகுதா அப்படின்னு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு ஒரு மினிமம் 5 to 10 அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் ட்ரேடு எடுத்துகிட்டு உடனே நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இதுவே நீங்கள் தப்பாக ட்ரேட் எடுத்துகிட்டு டைரெக்ஷன் மாறி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் டைரெக்ஷன் எடுத்ததுக்கு அகென்ஸ்டாக மார்க்கெட் மூவ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லாஸ் தான். ஓகேவா? இதுதான் ஸ்கேல்பிங்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அதுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டை நல்லா ப்ரெடிக்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ எனிவே நீங்கள் மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட் பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ணிங்க, ட்ரேடிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களோட கேபிட்டல் வச்சுக்கிட்டு ஸ்மால் கேபிட்டலை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.